சார் பேசலாமா? வணக்கம். எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்த பொழுது நாங்கள் எல்லாம் அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய துறை அமைச்சர் அவர்களுக்கும் அவருக்காக தேனியிலே ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தோம். அதை நிறைவேற்றும் வகையில் நேற்று மானிய கோரிக்கையில் எங்களது செய்தி மற்றும் கல்வி அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் 2.5 கோடி ரூபாய் செலவிலே மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார். அது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதை நம்ம நேரில் வந்து அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து பாரதராஜா அவருடைய சுயசரிதை புத்தகத்தை அவருக்கு வழங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். அவரிடத்திலே எங்களுடைய கோரிக்கையை உடனே ஏற்று செய்த எங்களுடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதற்காக இங்கே வந்தோம். அவரை பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதான் விஷயம் சார். அல்ல, அது தனியாக போயிட்டுருக்கு டிஸ்கஷன். அது இண்டஸ்ட்ரி விஷயம் குறித்து தனியாக போயிட்டுருக்கு. மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அது வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அதில் எங்கள் மெம்பர்களோட ஆலோசித்து முடிவு எடுத்து நாங்கள் அதை அறிவிப்போம். பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் குறிப்பாக வந்து இந்த விஷயத்துக்கு அரசுக்கும் முதல்வருக்கும் துறை அமைச்சருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக வந்தோம். உண்மையாகவே பாரதராஜாவின் ரசிகர்கள் இன்றைய இண்டஸ்ட்ரி சார்பிலும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறது தான் வந்திருக்கோம். ஆமாம், அரசு மொத்தமாக சிஎம்ல துறை அமைச்சர் மொத்த அரசும் தலையிட்டு எங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அது எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அது குறித்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் எங்கள் தயாரிப்பாளர் அனைவரும் கூடி ஒரு விவாதிக்கிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். நிச்சயமாக இனிமேல் அரசின் தலையீட்டோடு தான் அவை தீர்க்கப்படும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். ஏன்னா நிச்சயமாக மக்களுக்காக பாடுபடும் அரசு இது. எங்களுடைய திரைப்பட துறை எங்கள் தலைவர் இருக்கக்கூடிய அரசு. அதனால் நிச்சயமாக இதில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். தேங்க்யூ.